ஜெயம் ரவி ஹன்சிகா மோத்வானி காம்பினேஷன்ல இயக்குனர் லக்ஷ்மன் அவரோட இயக்கத்துல டி இமான் இசையில இந்த வாரம் ரோமியோ ஜூலியட் படத்தோட ஆடியோ லான்ச் ஆயிருக்கு சார். மொத்தம் 6 பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டண்டனக்கா, டிஆர் டைலாக்ஸ்ல அனிருத் பாடி இருக்கிற டண்டனக்கா பாட்டு. இந்த பாட்டை பத்தி என்ன சொல்ல, எப்படி சொல்ல? ஏன்னா பாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சிங்கிள் ட்ராக்கா ரிலீஸ் செஞ்சு அந்த பாட்டோட மேக்கிங் வீடியோல அனிருத் பாடுறது, எழுதின ரோகேஷ் கூட சிரிச்சுட்டே நிக்கிறது, மியூசிக் பண்ண டி இமான் இதை ரசிக்கிறது எல்லாத்தையுமே நீங்க டிவியில பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த பாட்டு ஹீரோவோட இன்ட்ரோ சாங்காமா பாஸ். ஹீரோ பயங்கரமான ஒரு டிஆர் ஃபேன் அப்படின்றதுனாலயே இதுக்காகவே யூடியூப்ல இருந்து 1 மணி நேரம் ஓடுற மாதிரி டிஆரோட எல்லா டைலாக்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா கேட்டு இந்த பாட்டை டிசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டி இமான் சார் சொல்லியிருக்காரு. சோ இன்ட்ரோ சாங் செம்ம மாசான பாட்டு. 5க்கு 3.5 மார்க் இந்த பாட்டுக்கு கொடுக்கலாம் பாஸ். எங்க தல டிஆரே சென்டிமெண்ட்ல தார்மாரே. அடுத்தது தூவானம். விஷால் தத்லானி, சுனிதா சாரதி பாடியிருக்காங்க. எழுதியிருக்கிறது நம்ம கவிஞர் தாமரை. டீமான் மெலோடியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த ஒரு பாட்டுலயும் இருக்கு. காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல வரிகள் ஆகட்டும், பாட்டோட கம்போசிஷனும் சரி நம்ம மனசுக்கு கொடுக்குதுங்க. ஆனா கத்தி படத்துல ஆத்தி பாட்டுல நம்ம விஷால் தத்லானி வாய்ஸை கேட்கும் போது ஒரு புது ஃபீல் ஆச்சு. அதே ஸ்டைல்ல காக்கி சட்டையிலையும் ரோமியோ ஜூலியட்லயும் நம்ம விஷால் தத்லானி பாடிருக்கிறதுனால லைட்டா ஒதுகிது. சோ இந்த ஒரு பாட்டுக்கு 5க்கு 2.5 மார்க் கொடுக்கலாம் பாஸ். தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டே. அடுத்தது இதற்கு தானே ஆசைப்பட்டாய். வைகோம் விஜயலட்சுமி, மதன் கார்கி, டி இமான் காம்பினேஷன்ல செம்மையான ஒரு பாட்டு. கேட்ட உடனே ஒரு ஜர்க்கு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கேட்க சூப்பரா இருக்குது. லிரிக்ஸ் எல்லாம் தூய தமிழ்ல இருக்க, காம்போசிஷன் செம்ம ஃபங்கியா இருக்குது. படமே ஃபுல்லா லவ் பேஸ் அப்படின்றதுனால ஹீரோ ஹீரோயின் லவ் ஃபெயிலியர்ல ஃபீல் ஆகி இருக்க இந்த ஒரு பாட்டு மாண்டேஜா வரும் அப்படின்ற மாதிரி எங்க டீம் கருதுறோம். எப்படி வருது அப்படின்றத ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். ஆனா மதன் கார்கி பூந்து விளையாண்டிருக்கார். சோ இந்த ஒரு பாட்டுக்கு 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம் பாஸ். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. அடுத்தது ரோமியோ. மறுபடியும் விஷால் தத்லானி பாட, மதன் கார்கி எழுத இந்த பாட்டுல டி இமான் ஸ்பானிஷ் டைப்பான மியூசிக்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. நடுவில் ஒரு ராப் ஸ்டான்ஸ் எல்லாம் வருதுங்க. துப்பாக்கி படத்துல அலேக்கா பாட்டு மாதிரி லைட்டா ஒரு பீட்டு இந்த பாட்டுலயும் இருக்கு. அதுக்கப்புறம் சித்தார் மியூசிக்கை ஓட விட்டுருக்காரு பாருங்க நம்ம இமானு. செம்ம. ஆனா ஹிந்தி சாங்ஸ்ல நிறைய நீங்க கேட்பீங்க அப்படின்னா இந்த பாட்டை கேட்கும்போது சில பல பாடல்கள் உங்க மைண்டுக்கு வரும். அதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது. ஓகேவா? 5க்கு இந்த பாட்டுக்கு 2.5 மார்க் கொடுக்கலாம் பாஸ். ரோமியோ ராத்திரி ரோமியோ நானே. அடுத்தது அரக்கி. அண்டோனிதாசன் பாட, மதன் கார்கி எழுத, பாட்டு செம்ம மாசு. கண்டிப்பா 2 லைனாச்சும் நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாடாம இருக்கவே மாட்டீங்க. கேட்ட உடனே பச்சைக்கு மனசுல சீட்டு போடுற ஒரு பாட்டு இந்த ஒரு பாட்டு. மெதுவா ஆரம்பிச்சு திடீர்னு ஃபாஸ்ட் ஆகி மறுபடியும் ஸ்லோ ஆகி கண்டிப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு செம்ம பாட்டுங்க. பொண்ணுங்க எல்லாரும் மோசம் இல்ல, நீ மட்டும்தான் மோசம்ன்ற லைனுக்காகவே பாட்டை ரிப்பீட்டா கேட்க தோணுது. நடுவில் ஒரு கிளார்னட் பீஸை வேற உள்ள விட்டுருக்காரு நம்ம டி இமான். கேட்கறதுக்கு இதமா இருக்கு. மொத்தத்துல காதலால புண்பட்ட மனசுக்கு செம்ம மருந்து இந்த ஒரு பாட்டா இருக்கும். சோ 5க்கு 3 மார்க் இந்த ஒரு பாட்டுக்கு கொடுக்கலாம் பாஸ். அடுத்தது தூவானம் பாட்டோட ஒரு சேட் வெர்ஷன் மாதிரி. முதல்ல விஷால் தத்லானியோட சேர்ந்து பாடின ஒரு பாட்டை இப்போதைக்கு சுனிதா சாரதி சோலோவா பாடிருக்காங்க. பியானோல நம்ம டி இமான் சார் பூந்து விளையாண்டிருக்காரு. கண்டிப்பா மாண்டேஜ்ல சோக கீதமா இது ஸ்கிரீன்ல இருக்கலாம். பட் ஆடியோவா பாட்டு மனசை உருக்குதுங்க. எப்படி தேசிங் ராஜா பாட்டுல ஸ்ரேயா கோஷல் வச்சு ஒரு மெலோடியை கொடுத்து நம்மள டி இமான் சார் உருக்குனாரோ அதே மாதிரி இந்த பாட்டையும் டிசைன் பண்ணிருக்காரு. இந்த ஒரு பாட்டுக்கு 5க்கு 2.5 மார்க் கொடுக்கலாம். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். மொத்தத்துல ரோமியோ ஜூலியட் ஒரு ஆல்பமா பாத்தீங்கன்னா டண்டனக்கா, அரக்கி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் 3 பாட்டுமே செம்மையா இருக்கு. சோ மொத்த ஆல்பத்துக்கு 5க்கு 3 மார்க் கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பத்தி, இந்த ஒரு ரிவ்யூ பத்தி உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்டுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அமுக்குங்க.